மாதம் தொடங்கியதை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் மார்கழி பஜனைகள் தொடங்கின. சிறுவர், சிறுமிகள், முதியவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து கோவில்களில் வழிபட்டு திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடியபடி பஜனையில் ஈடுபட்டனர். மார்கழி மாதம் முழுவதும் தினமும் அதிகாலை நடைபெறும் இந்த வழிபாடு தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபாகும். இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கல்லடைக்குறிச்சி, கடையம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். அம்பாசமுத்திரம் அகத்தீஸ்வரர் கோவில், விக்ரமசிங்கபுரம் சிவந்தியப்பர் கோவில், கடையம் உலகரிசி பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தேவலோகத்தின் அதிகாலை பொழுதாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் கோவில்களில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான மார்கழி மாத திருப்பள்ளி எழுச்சி பூஜை இன்று தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நெல்லை சந்திப்பு சொக்கநாத சுவாமி திருக்கோவில், நெல்லையப்பர் கோவில், சாலை குமாரசுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய கோவில்களில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் அதிகாலையிலேயே பிரதான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல மார்கழி மாத பிறப்பை ஒட்டி நெல்லை மாநகர் பகுதிகளில் பஜனை வீதி பாராயணங்களும் நடைபெற்றது. நெல்லை டவுன் செண்பகம் பிள்ளை தெருவில் அமைந்துள்ள செண்பக விநாயகர் திருக்கோவிலில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பஜனை மடத்தில் சிறுவர், சிறுமியர் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பஜனை வீதி பாராயணத்தில் ஈடுபட்டனர். இந்த பாராயணத்தின் போது திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள், திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள், திருமுறை விண்ணப்பங்கள் செய்யப்பட்டது. புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் உள்ள சோமநாதர் ஆலயத்தில் நேற்று மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சிவபெருமான் முன்புள்ள நந்திக்கும் அம்பாள் முன்புள்ள நந்தி பகவானுக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் சோமநாதர் மற்றும் நந்தி பகவானுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் சிறப்பம்சமாக உற்சவர் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சோமநாதர் காளை மாட்டின் மீது அமர்ந்து சிவபுராணம் பாராயணம் செய்ய ஆலயத்தை சுற்றி வலம் வந்த காட்சிகள் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து காளை மாட்டிற்கு வழிபாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சோமநாதர் அருளை பெற்று சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. மார்கழி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியமான வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் உடனமர் அருள்மிகு ஆதி ரௌத்தினேஸ்வரர் கோவிலில் நேற்று புதன் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவிய பொடி, வில்வப்பொடி, அருகம்புல் பொடி, பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பெருமான் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து பிரதோஷத்தை முன்னிட்டு திருமுறைகள், சிவபுராணம் முழங்க கோவிலில் பிரதர்ஷனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீனம் திருமடம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக
ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி செய்து வருகிறார். இவர் தனுர் மாதமான மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் தனுர் மாத வழிபாடு இன்று மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான வதானேஸ்வரர் கோவிலில் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அவருடன் ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். கடலூர் திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலில் எழுந்தருளியிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டு விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர்.